Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 820 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஓப்பனிங்லயே ஏகப்பட்ட பேர் ரத்த கலரியோட பேன்னு கிடப்பாங்க. எல்லாமே நம்ம லூஃபி பைய பார்த்த வேலை தான். அட்டி பொலந்து கட்டிட்டான். இப்ப அவன் குறுக்க எவன் வந்தாலும் சரி குறுக்க எலும்ப பேத்து விட்டு தான் போவான்னு வைங்க. இப்ப அவன் இருக்கிறது பிரிசன் லைப்ரரி, அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. இப்ப அவன் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறான். ஒரு எனிமியோட ஏரியாக்குள்ள இருக்கோம்னா சைலண்டா பதுங்கி பம்மி போகணும். ஆனா இவன் சொந்தக்கார வீட்டுல சோறு திங்க போன மாதிரி டே சஞ்சய் எங்கடா இருக்க வெளியே வாடா விளக்கண்ணன்னு கத்திட்டே ஓடுவான். ஆப்போசிட்ல ஏகப்பட்ட பேர் அவனை அட்டாக் பண்ண வருவாங்க. பேச்சுக்கே இடம் இல்ல. போற போக்குல தட்டி பிரிச்சுக்கிட்டு போய்கினே இருப்பான். இப்படி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவானுங்க. அப்பதான் கண்டென்ட் சான் ஒருத்தன் வருவான். வழிய விடுகல அவனை நான் பாத்துக்கிற சல்லி பைய அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்காக மலமாடு மாதிரி வந்து நிப்பான். அவன்கிட்ட சஞ்சய பத்தி உனக்கு தெரியுமாடா சொல்லு, அவனை போய் மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அவன் என்னடா என்ன எங்களை அவ்வளவு ஈஸியா தாண்டி போற மாதிரியே பேசிட்டு இருக்க, ஆல்ரெடி உன்னை நாங்க பொலந்து கட்டினமே ஞாபகம் இல்லையாம்பா. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம பையில நடுவுல வச்சு ரெண்டு பக்கமும் சேர்ந்து நின்று குத்துறானுங்களே அந்த அண்ணன் தம்பிங்கள ஒரு ஆள் தான் இவன். என்னோட பிரதர் கால்ல விழுந்திய மறந்துட்டியானவனே, ஓ அந்த லாரி மண்டைய நீதானா மவனே, நான் உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் ராட்டா இந்த வரண்டான்னு செகண்ட் இயர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவான். அதே நேரம் இங்க சஞ்சயை காட்டுறாங்க. பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். ரெய்ச்சோ என்ன சொல்லுவான்னா, தேவையில்லாம இந்த விலங்கா வெட்டிகளை காப்பாத்துறேன்னு உன் டைம் நீ வேஸ்ட் பண்ணாத, இங்க இருந்து பேசாம ஸ்டார் ஹேட்ஸ் கூட தப்பிக்கிற வழியை மட்டும் பாரு. நீ காப்பாத்துற அளவுக்கு அவனுங்க ஒன்னும் பெரிய உத்தமனே கிடையாது. அவங்களோட பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அழிக்கிறது அழிக்கிறது அழிச்சு முடிக்கிறது இது மட்டும் தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு இவனுங்கள மாதிரி ஆளுகெல்லாம் தேவையே கிடையாது. பிக் மாமுக்கு கூட இவனுங்க தேவையில்லை. இவங்களோட சயின்டிபிக் டெக்னாலஜியும் சோல்ஜர்ஸும் தான் தேவைப்படுறாங்க. அதனால கண்டிப்பா பிக் மாமு சஞ்சியோட மென்டாரான ஜெஃப் மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் அவரையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணி உன்னை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அவ்வளவுதான் அவங்களோட மோட்டிவே தவிர அவங்கள தேடி பிடிச்சு கொள்றது அது இதுன்னு வாய்ப்பே கிடையாது. எப்படியே நாளைக்கு நடக்கிற சம்பவத்துல அவனுங்க செத்து போயிருவானுங்க. சொல்ல போனா நாங்க சாகிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே, நாங்க எல்லாம் அசசின்ஸ் தானே, எங்களுக்கு எல்லாம் இது தேவைதாங்கிற மாதிரி சொல்லுவா. அஞ்சி காண்டாயிருவான். ஏன்னா இவனுக்கு கோவம் இவனோட பிரதர்ஸ் மேலையும் ஃபாதர் மேலையும் மட்டும்தான். ஆனா எதுக்கு தேவையில்லாம ரீச்சூஸ் ஆகணும், ஒன்னு நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீர்வேமா. அவ எப்படி வளர்ந்து வந்திருக்கான்னா அவளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஹியூமனிட்டி இருக்கதான் செய்து, இல்லன்ட்டுலாம் இல்ல. ஆனா அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையுமே அவ அப்படியே செய்வா, எதையுமே மறுத்து பேச மாட்டா. நானுமே நிறைய பேர்த்த கொண்டு குவிச்சிருக்கேன், வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லுவாளா. அது சஞ்சிக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம பெட்ரோ சும்மா வளைச்சு சண்டை போட்டு டமகோவை ஒரே வெட்டினா இல்ல, அந்த டைம் பார்த்தா அவன் பாடிக்குள்ள இருந்து ஆம்புலேட் வெளியில வருது. அதுதான் ஆக்சுவலா அவனோட செல்லாமா. அவன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து இவால்வ் ஆகி விஸ்கவுண்ட் ஹியோக்கோன்னு ஒரு உருவத்துக்கு மாறுவான். இந்த விளக்கெண்ண சாப்பிட்டு டெபிள் ஃப்ரூட்டோட பவர் அப்படி சொல்ல போனா அவன் சாப்பிட்டது எக் ஃப்ரூட். அவனை வெட்ட ரீபான் ஆகி மறுபடியும் இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருப்பான். உதாரணத்துக்கு இப்ப வெட்டின உடனே விஸ்கவுண்ட் ஹியோக்கோங்கிற உருவத்துக்கு மாறிட்டான். அடுத்து வெட்டினா கவுண்ட் நிவாட்டோரின்னு ஒரு உருவத்துக்கு மாறுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் பேரன் டமகோ. எப்படியா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும்னு வைங்க. என்ன அவன் ஒவ்வொரு உருவத்துக்கு மாறும் போதும் அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். இந்த டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன ஸ்வாட வச்சு சண்டை போடுவான். அழகம் போல மரணத்தனமா சண்டை போடுவானுங்கன்னு வைங்க. அவன் கூட சண்டை போடும் போதே பெட்ரோவால ஃபீல் பண்ண முடியுது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு உசுர கொடுத்து அவனை காலி பண்ண வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ப்ரூக்கு இருக்க இடம் அப்படியே கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னுமே அவன் பிக் மாம் கூட சண்டை போடணும்னு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கான். பரவாயில்லையே தம்பி, உனக்கும் முதுகெலும்பு இருக்குதும்பா. அதான் தைரியமா இருக்கான்னு சொல்றதுக்கு முதுகெலும்பு இருக்குது மூட்டெலும்பு இருக்குதும்பாயிலே, அந்த டயலாக் தான். அவன் எப்படி தெரியுமா அதை மாத்துவான், நீ சொன்னாலும் சொல்லாட்டியே என்கிட்ட இருக்கிறது வெறும் முதுகெலும்பு மட்டும்தான். அதனால உன்னை காலி பண்ணிட்டு நான் கண்டிப்பா அந்த ஸ்டோனை காப்பி எடுக்காம விட மாட்டேன், என் கையில நல்லா வாங்கி கட்டிக்க தயாராருன்னு அவகிட்ட போய் வம்புத்துக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பண்ணலாமா? அவளுக்கு என்னடானா இவனை ரொம்பவும் புடிச்சு போச்சு. சும்மாவே அவ விட மாட்டா. இதுல வேற அவளுக்கு புடிச்சு போச்சுன்னா விடுவாளா என்ன? அவ கலெக்ஷன்ல ஆட் பண்ணி வச்சே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிப்பா. வாடி குந்தாணி இன்னைக்கு நீ பிரியாணின்னு பய வேற லெவல்ல வந்து முக்குன்னு முக்கி பாப்பான். அந்த சூசியும் பிரமோதேசியும் தாண்டி போக முடியல. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கிற 4 நல்லி எலும்பையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க, சரண்டரா இருக்கண்ணான்னு சொல்லிட்டு சொத்துன்னு பிடிக்க போவா. அவன் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் விட மாட்டானுங்க. மறுபடியும் ஷாக்கை கொடுத்து அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த டைம் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த பிக் மாம காலி பண்ணியே தீரணும்னு வெறி கொண்டு கத்திய வச்சு அட்டாக் பண்ண போவான். நெருப்பை வச்சு அடிக்கும் போதெல்லாம் நான் இந்த டைம் கிவ் அப் பண்ண போறதா இல்லன்னு சொல்லி அந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திக்கிட்டு போய் டைரக்டா பிக் மாம போய் கத்திய வச்சு ஒரே சொருகு அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இங்க பெட்ரோ டமகோ சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடியாச்சும் பெட்ரோ அட்டாக் பண்ணி தெரிய விட்டுட்டு இருந்தான். ஆனா அடுத்து அவன் இவால்வ் ஆனதுல இருந்து பம்பர மாதிரி சுத்தி அடிக்கிறான். பெட்ரோவால எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல போது கத்தி ஒரு சைடும் அவன் ஒரு சைடும் தெரிச்சிருவான். போச்சு
கத்தி இருந்தாலே அவனை தடுக்க முடியல. இப்ப கத்தி இல்ல, விடுவானா அவன் அப்படியே பாஞ்சு வருவான். பெட்ரோ கத்தியை எப்படியாச்சும் எடுத்தே தீனுன்னு வேக வேகமா கத்தியை நோக்கி ஓடுவான். அப்ப டமகோ அப்படியே கத்தியோட மின்னல் வேகத்துல வந்து சரக்குன்னு ஒரு சவுண்டு. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க பதற வேண்டாம். ஏன்னா வெட்டு விழுந்தது பெட்ரோக்கு இல்ல, அந்த டமகோக்கு. சோ இப்ப மறுபடியும் அவனுக்குள்ள இருந்து ஒரு முட்டை வெளியில வந்துருச்சு. இப்ப அடுத்து தேர்ட் ஃபார்முக்கு இவால்வ் ஆவான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஏதோ படம் பார்க்கிற மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அவன் மாறுற உருவத்துக்கு பேரு தான் கவுண்ட் நிவட்டோரி. பெட்ரோ இதுக்கு மேல எல்லாம் விட்டா ஆகாது, இவனை இப்பவே சோழிய முடிச்சாகணும்னு வெறி கொண்டு வருவான். அங்க எல்லாம் பதறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் இருந்த 2 உருவத்தை விட இந்த உருவம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறும். அவன் இவால்வாக அவனோட பவருமே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகும். உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. நீ எங்க தலைவரை என்ன நினைச்சுக்கிட்ட, அவர் இந்த ஃபார்ம்ல மாறி இருக்காருன்னா இதுக்கப்புறம் உன்னால எல்லாம் ஒண்ணு கிண்ட முடியாது. அவரோட ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அப்படியே உன்னைய செதுலா செதுக்கி எடுத்துருவாருன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்களா. ஏய் சாட்டு புட்டுன்னு வர சொல்லுங்கடா, பில்டப் பண்ணியே பிரியாணி கிண்டிடுவானுங்க போல. நன்னாரி பள்ளியலாம்பா கட்டுப்பாய் அங்க சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அட்டாக் பண்ண வந்துருவானுங்க. அதை பார்த்து நம்ம பெட்ரோ கவலைப்படவே இல்லையே. இந்த விலங்கா வெட்டிகளை ஸ்டாப் பண்றதுக்கு நான் என்ன மூச்சு வாங்க சண்டை போடணும். இப்ப பாருன்னு சட்டையை ஓபன் பண்ணுவான். உள்ளுக்குள்ள பார்த்தா வெட்டி அப்படியே அடுக்கடுக்கா அட்டிக்கி வச்சிருப்பான். எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. என்னடா 1000 வாளாவை தாறுமாறா கட்டி வச்சிருக்கான். இப்ப தீபாவளி கூட இல்ல, எதுக்குடா தம்பி இப்படி வேண்டாத வேலை பாக்குற, கை கால அடிபட்டுக்குமா இல்லையா. அந்த டைம் அப்படியே சுத்தி காட்டுவாங்க. எல்லாரும் ரவுண்டு கட்டி நிக்கிறானுங்க. இதெல்லாம் நியாயமா? ஒருத்தன் கூட சண்டை போடணும்னா ஒருத்தன் வரலாம், சரி மிஞ்சு மிஞ்சு போனா 2 பேர் வரலாம், அதிகபட்சம் சரி 3 பேர் வாங்க, அவன் பலசாலியா இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி இப்படி 50-100 பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணாங்கன்னா அதுல என்ன நியாயம்? ஆனா இவனுகிட்ட எல்லாம் நியாயம் அநியாயம் பார்க்க கூடாது. இத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே பத்தி கொளுத்திட வேண்டிதான். எப்படி கொளுத்திடலாமான உடனே வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்னு சொல்ல கொளுத்துவான். வந்த வேகத்துல ஓட ட்ரை பண்ணுவானுங்க, முடியல. உங்களே பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரியாணிக்கு வந்த ஆடு மாதிரி நல்லா மாட்டின்டேல் சாவுங்கோன்னு சொல்லி குண்டு தூக்கி போடுவான். சும்மா டம்மு 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 டம்முன்னு வெடிச்சு அங்க இருக்கவனுங்க எல்லாம் செதறுவானுங்க. ஆனா அந்த டமகோ மட்டும் உசாரா எஸ்கேப் ஆயிருவான். ஏன்னா அவன் ஒரு பேர்ட் ஆச்சே. சரி இதுக்கப்புறம் அந்த டமகோவை நம்ம பெட்ரோ எப்படி ஹேண்டில் பண்றான், ப்ரூக் அங்க இருந்து தப்பிச்சானா இல்லையா, லூஃபி சஞ்சயை மீட் பண்ணானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.